அன்பர்களே, கேரள சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதை ஒட்டி எல்லா கட்சியினரும் தேர்தல் களத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளார்கள். பாஜகவில் இந்த முறை தாமரையை மலர வைத்தே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் VIP பட்டியல்கள் தயாரித்து வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். முதல் கட்டமாக 47 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர்கள் என்று பல VIPக்களும் இடம்பெற்றுள்ளார்கள். கட்சியின் கேரள மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் நேமம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் தான் ஒருமுறை பாஜகவின் ராஜகோபால் வெற்றி பெற்று முதல் பாஜக MLA என்ற பெருமையை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பாஜக பெரும்பாலான வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல முன்னாள் கேரள முதல்வர் கருணாகரனின் மகள் பத்மஜா வேணுகோபால் திருச்சூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். திருச்சூர் MP தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதும் சுரேஷ் கோபி அங்கு வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சுரேந்திரன் மஞ்சேஸ்வரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் இந்த தொகுதியில் இதற்கு முன் 2 முறை போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியின் கிரவுட் புல்லிங் லீடர் என்று அழைக்கப்படும் ஷோபா சுரேந்திரன் பாலக்காடு தொகுதியில் போட்டியிடுகிறார். மக்கள் செல்வாக்கு மிக்கவர், தனது பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்து வருபவர். பாலக்காடு நகராட்சி பாஜக வசம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை திருவனந்தபுரம் மாநகராட்சி கவுன்சிலருக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற கேரளாவின் முதல் பெண் IPS அதிகாரி ஸ்ரீலேகா வட்டியூர்காவு தொகுதியில் போட்டியிடுகிறார். திருவனந்தபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வட்டியூர்காவு கடந்த MP தேர்தலில் பாஜக அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன் கழக்கூட்டம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்போது மத்திய அமைச்சராக உள்ள ஜார்ஜ் குரியன் காஞ்சிரப்பள்ளி தொகுதியில் போட்டியிடுகிறார். காட்டாக்கடை தொகுதியில் பாஜகவின் மூத்த தலைவர் கிருஷ்ணதாஸ் போட்டியிடுகிறார். இவர் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் தொடர்ந்து பல முறையாக காட்டாக்கடை தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தார் தொகுதியில் PC ஜார்ஜ் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் MLA, சுயேட்சையாகவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாஜகவில் இணைந்துள்ள இவர் பாஜக சார்பில் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார். ஒற்றப்பாலம் தொகுதியில் நடிகரும் இயக்குனருமான மேஜர் ரவி போட்டியிடுகிறார். அதேபோல PC ஜார்ஜின் மகன் ஷோன் ஜார்ஜ் பாலா தொகுதியில் போட்டியிடுகிறார். தேவிகுளத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்த ராஜேந்திரன் தேவிகுளம் தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் MLA இவர், மக்கள் செல்வாக்கு மிக்கவர். இந்த முறை பாஜக சார்பில் களம் காண்கிறார். இதை தவிர கட்சியின் மாநில செயலாளர் ரமேஷ் கோழிக்கோடு தொகுதியில், நெடுமங்காடில் யுவராஜ் கோகுல், பாரசாலையில் கிரீஷ் நெய்யார், ஹரிப்பாட்டில் சந்தீப் வாசஸ்பதி, கோழிக்கோட்டில் ரம்யா ஹரிதாஸ் என்று பல்வேறு வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். முதல் கட்டமாக 47 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து மற்ற வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். தொடர்ந்து பாஜகவும் களத்தில் தீவிரமாக உள்ளது. இந்த முறை தாமரையை மலர வைத்தே தீர வேண்டும், இரட்டை இலக்கத்தில் தாமரை மலர வைக்கப்பட வேண்டும் என்று குறிக்கோளுடன் உழைத்து வருகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.